வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இப்போ எங்கே நிற்கிறோம்னா பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு லான்ச்சில் நிற்கிறோம். அந்த லான்ச்சுக்கு சைனா ஏர்லைன்ஸ் பாஸ் தந்தது. அந்த பாஸில் போய் இருந்து நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதால இந்த பாஸ் தந்தவை அந்த பாஸை கொடுத்த உடனே, அதாவது போர்டிங் பாஸை கொடுத்த உடனே அந்த லான்ச் அக்சஸ் பண்ணலாம். சாப்பிட்டுட்டு இப்போ நான் இந்த கேட்டை நோக்கி போய் கொண்டிருக்கேன். டைம் ஆச்சுது ஃப்ளைட்டுக்கு. அந்த போகிற வழியில் சில பல ஃப்ளைட்ஸை வந்து ஸ்பாட் பண்ணினேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கட்டார் ஏர்வேஸின் சின்ன ஃப்ளைட் நின்றது. இங்கே பார்க்குறீங்க A380 நிற்குது. A380 வர்ற அளவுக்கு இங்கே பேங்காக்குக்கு இவ்வளவு மக்கள் வரினன்றது தான் அர்த்தம். A380 எந்த நாடுகளுக்கு போகுதோ அந்த நாடுகள் வந்து மக்கள் டிராஃபிக் கூடவே இருக்கு. நான் போகிறது சைனா ஏர்லைன்ஸ். இது தாய்வானண்ட மிகப்பெரிய ஒரு ஏர்லைன்ஸ். நல்ல சர்வீஸ் கொடுப்பினேன். நான் பிஸ்னஸ் கிளாஸில் போர்ட் பண்ணியாச்சு. போர்ட் பண்ணின உடனே இந்த பிஸ்னஸ் கிளாஸை பாருங்க. ஓரளவு ஸ்பேசியஸ் இருக்கிற சீட்ஸ் தான் இந்த பிஸ்னஸ் கிளாஸ். இன்றைக்கு இங்கேருந்து பேங்காக்லேருந்து தாய்வானுக்கு கணக்க மக்கள் இல்லை, கொஞ்சம் மக்கள் தான் இருக்கினேன். அதால் எந்த சீட்ஸும் சூஸ் பண்ணலாம்னு எனக்கு சொன்னவன். ஆனால் அடுத்த ஃப்ளைட்டுக்கு இப்போவே நேர என்ன சீட்டில் இருப்பேன்னு சொல்லி தந்துட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ளைட் தாய்பேயிலேருந்து சிட்னிக்கான சீட்ஸ் வந்து எனக்கு விண்டோ சீட் கிடைக்கல, நடுவில் உள்ள சீட்ஸ் தான் கிடைச்சது. அந்த சீட்டை நான் மாற்றி தரும்படி கேட்டேன்னா நான் வேறு சொன்னவன் ஃபுல் புக்டுன்னு சொல்லி பார்ப்போம். தாய்வானிலேருந்து சிட்னிக்கு எப்படி ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோண்டு. இங்கே வந்த உடனே ட்ராகன் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் தந்தவ. அது சூப்பராக இருந்தது. நான் முதல் யோசித்தேன், நான் அது குடிக்கிறது ஒரு மாதிரி இருக்கணும்னா நான் அந்த டேஸ்ட் பண்ண சூப்பராக இருந்தது. இது ஒரு இந்த சீட்ஸை பார்த்தீங்கன்னா ஓரளவு பெரிய ஒரு டிவியும் அதோட கண்ட்ரோலர்ஸ் வந்து ஓரளவு டீசன்ட் கண்ட்ரோலரும் தான் இருந்தது. இப்போ நாங்கள் போகிறது ஏர்பஸ்ஸுன்ற A330 ஃப்ளைட். அதில் 300 வெர்ஷன் அந்த ஃப்ளைட். ஹெட்செட்டும் நல்ல டீசெண்டான ஹெட்செட் தான் தந்தவ. கவனிப்பு வந்து இதுவரைக்கும் ஒரு குறைவில்லாத நல்ல கவனிப்பு தான். நான் ஏற்கனவே கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் இந்த ஃப்ளைட்டில் கொஞ்சம் நேரம் படுப்போம்னு யோசித்தேன். நான் முதல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் படுப்போம்னு யோசிச்சு கொண்டிருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் திருப்பி லோஞ்சில் சாப்பிட்டவன் இங்கேயும் திருப்பி சாப்பிட போகிறான்னு. லோஞ்ச் சாப்பாடு பெரிய வாய்க்கையில். இது ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ்ன்றதால இதில் 3 மெனுஸ் இருந்தது. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி சாப்பிடலாம். போடனே ஹொட்டவல் அந்த முகத்தையெல்லாம் துடைச்சிட்டு கையை துடைச்சிட்டு பார்த்து கொண்டு இருந்தேன்னா இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி. இப்போ இதுதான் எங்களுக்கான மெனு, ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ் மெனு. ஸோ ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸில் தாய்பேயிலேருந்து பேங்காக்கு போகிறதுக்கான மெனு ப்ளஸ் ஹாட் ட்ரிங்க் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இந்த மெனுவில் இருக்கிறது ஆர்டர் பண்ண கொண்டாந்து தருவினேன். ஸோ பேங்காக் டு தாய்பேக்கான மெனு கார்ட் இந்த கார்டு. இதில் இருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நான் போனாண்டு நான் ஆர்டர் பண்ணின சாப்பாடு அவைட்டு ஸ்டாக் இல்லாததில் வேறு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டதால் வேறு சாப்பாடு ஆர்டர் பண்ணினேன். இப்போ எங்களோட ஃப்ளைட் பேசிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க எல்லா எக்கனாமிக் கிளாஸ் பேசஞ்சர்ஸை போர்ட் பண்ணுறதுக்காக. போர்ட் பண்ணின உடனே இந்த A380 300 ஃப்ளைட் தாய்வான், அதாவது தாய்பேயை நோக்கி போகும். இப்போ தாய்பேயை நோக்கி நாங்கள் வெளிக்கிட்டுட்டோம். இதுதான் சைனா ஏர்லைன்ஸ். பார்த்தீங்களோன்னா வேறு ஒரு ஏர்லைன்ஸ் நிற்குது. ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்கு பலதரப்பட்ட விமானங்கள் பல்வேறு நாடுகள்லேருந்து வர்றது நீங்கள் பார்க்கத்தக்கதான் இருக்கும். பாருங்க, ஏதாவது ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்தால் உங்களோட நான் பார்க்குறேன்.
நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறி ஓரளவு நேரம் ஆகிட்டு சைனா ஏர்லைன்ஸ் இப்போ சாப்பாடு தர்றதுக்கு ரெடி ஆகினேன். முதல் என்ட்ரிஸுக்கு முதல் ஒரு ஸ்நாக் கொண்டு வந்து தந்தவன். அது ஆத்தென்டிக் தாய்வான் ஸ்நாக் மாதிரி தான் அது சொல்லி கொண்டு தந்தவன். நீங்கள் பார்க்க தெரியும், அது நைஸாக தான் இருந்தது. நான் முதல்ல சொன்ன எனக்கு லோஞ்சில் பெரிய சாப்பாடு இல்லைன்றதால குயிக்காக நான் இதில் ஆர்டர் பண்ணி சாப்பிட வலிக்கிட்டேன்னா பிஸ்னஸ் கிளாஸுக்கு குயிக்காக சாப்பாடு கொண்டு தருவினேன். ஏனெண்டா பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸுன்ற எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால. இப்போ ஃப்ளைட் வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுது மேலே போய். நாங்கள் இப்போ நேராக போய் கொண்டிருக்கோம் தாய்வானை நோக்கி. இதுதான் என்னுடைய சாப்பாடை பார்க்கவே தெரியும், நல்ல குவாலிட்டியான சாப்பாடு. கார்லிக் பிரெட் தந்தவ ப்ளஸ் சலாட் ப்ளஸ் அதோடு சேர்த்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சமும் மற்றது மெயின் மீல் இருந்தவ. இதுதான் மெயின் மீல். நான் முதல்ல சொன்னவனுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் அந்த சுப்பீரியர் ஃபுட்டுன்னு இல்லை, பட் ஓரளவு ஓகேயான ஃபுட் தான். இது வந்து சிக்கனும் ரைஸும் தந்தது. ஸோ இந்த சாப்பாடு தான் எங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் தந்தது. எனிவே இந்த சாப்பாடு வந்து குவாலிட்டியான சாப்பாடு மாதிரி தான் எனக்கு இருந்தது பார்க்க. இப்போ இந்த நான் சாப்பிட்டா போலையும் அந்தளவு குவாலிட்டியாக தான் இருந்தது. ரைஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான ரைஸ் தான், இப்போ பார்க்கவே தெரியும். இது ரெட் ரைஸ் வந்து ஹெல்த்தியான ரைஸ். பேசிக்காக வந்து இப்போ சைனா தாய்வானில் சிக்கனோ ஏதாவது மீட் சாப்பிட போகிறீங்களோன்னா அவையோட ஸ்கின்னை வந்து உரிக்க மாட்டேனேன். ஸ்கின் உரிக்காமல் தான் பேசிக்காக சமைப்பினேன். அது சாப்பிட முடிஞ்ச உடனே இது டெசர்ட்டுக்கு வந்து கேக் கொண்டு வந்தவ ப்ளஸ் டீயும். ஸோ அந்த டெசர்ட்டையும் முடிஞ்ச உடனே நான் வந்து பேசிக்காக படுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே டயர்டாக இருந்தால் அடுத்த ஃப்ளைட் வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதால கொஞ்சம் படுத்துட்டு எழும்புவோம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏதாவது விஷயம் உங்களோட அதுக்கிடையில் கதைக்க வேணும்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அல்லது கண்டினியூஸாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. தாய்வானில் நீங்கள் ட்ரங்கேக்க பேசிக்காக அந்த தாய்வான் நைட்டாக இருக்கும், நைட் வியூ நல்லா இருக்கும். அதை நீங்கள் ஃப்ளைட் எப்படி பார்க்க போகிறீங்களன்றதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸ்டே டியூன். இப்போ தாய்பேயில் வந்து இறங்கிட்டேன். தாய்பேயில் இரவு நேரம். தாய்பேயிலேருந்து இரவு கணக்கு ஃப்ளைட் ஒவ்வொரு இடங்களுக்கு வலிக்கிறது. நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். எல்லா
சைனா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்ஸும் ரெடியாக நிற்குது இரவு வலிக்கிறதுக்கு. இந்த ஏர்போர்ட் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணப்படும். 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முதல் இந்த ஃப்ளைட்ஸும் ஆக்களை லோட் பண்ணிவிட்டு வலிக்கிட்டுடும். நாங்கள் போய் இறங்கின உடனே எங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி கைட் பண்ணுறதுக்கு ஆக்கள் நிற்பினேன்னு நான் நினைக்கிறேன். சைனா ஏர்லைன்ஸ் கணக்க A350 வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் A350 அங்கால நிற்குது. சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பேன் அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு இரவு ஃப்ளைட்ஸ் இருக்குது. இரவு ஃப்ளைட்ஸ் சிட்னி, மெல்பர்ன் போகிறதுக்கு நிற்குது. இதுதான் நான் இருந்த பிஸ்னஸ் கிளாஸ் கேபின். பின்னால் எக்கனாமிக் கிளாஸ் கேபினும் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக தாய்பேயில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாய்பே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சிட்னிக்கு ஃப்ளைட் பிடிச்சி போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த விடயங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.